பெரும் நகரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அது 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதன் பெயர் காவிரிப்பூம்பட்டினம் என்று ஆய்வு கொடுத்ததற்கு பிறகு சேனல் 4 நம் குலமகள் இசைப்பிரியாவை சிங்கள மிருகங்கள் சிதைத்து நாசப்படுத்தி நம் நெஞ்சில் ரத்தம் கொட்ட செய்தார்களே, அந்த காட்சியை வெளிப்படுத்திய சேனல் 4, கலன் மேக்ரே தந்த சேனல் 4, 8 தமிழ் இளைஞர்களை நிர்வாணமாக இழுத்துக் கொண்டு சென்று அவர்களை பிடரியிலே சுட்டு பொசுக்கி ரத்தம் துடிதுடிக்க கொண்டார்களே, அந்த கொடுமைகளை, இந்த இனம் அழிக்கப்பட்ட கொடுமைகளை, நம் நெஞ்சம் விடித்து போகக்கூடிய கொடுமைகளை உலகத்துக்கு சொன்ன சேனல் 4 தான். இந்த காவிரிப்பூம்பட்டினம் தான் உலகத்தின் பழமையான தொன்மை நகரம் என்ற செய்தியை வெளியிட்டது என்று நான் வேலூர் மத்திய சிறையில் இருக்கிற பொழுது தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நீண்ட கட்டுரை மூலம் தெரிவித்தார்கள். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நான் சொன்னேன் அமைச்சர் மகேஷ் சர்மாவிடம், காவிரிப்பட்டினம் இஸ் தி ஓல்டஸ்ட் சிட்டி இன் தி வேர்ல்ட். அங்கே நேரான தெருக்கள் இருந்தன, கழிவுநீர் ஓடைகள் இருந்தன, குளியல் அறைகள் இருந்தன, பயன்படுத்திய பொருட்கள் இருந்தன. அதை போல எங்கள் ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி கரையிலே ஆய்வு செய்தால் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னிய வரலாற்று சாட்சியங்கள் இருக்கின்றன, எங்கள் நாகரிகத்தின் சாட்சியங்கள். எனவே அமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு கால திட்டத்தை வகுத்திடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு ஆய்வு எங்கள் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் என்று கூறிவிட்டு, நன்றி மறப்பது நன்றென்று இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தவர் கீழடியிலே வேலை பார்த்த ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியம். அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் தலைமை ஆசிரியரின் பெயரை எழுதியிருந்தேன். அவர் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நான் நரேந்திர மோடியை ராஜபக்சேவை பதவியேற்பு விழாவுக்கு அழைத்த போது, நாளை பொழுது முடிவதற்குள், ஆதவன் மயிலுக்குள் செல்வதற்கு முன், பிஃபோர் த ஃபால் ஆஃப் டஸ்க், நீங்கள் ராஜபக்சே என்ற கொலைகாரனை பதவியேற்பு விழாவுக்கு வர வேண்டாம் என்று திருப்பி அனுப்பாவிட்டால், அவனை வர அனுமதித்தால் நான் உங்களை எதிர்த்து கருப்பு கொடி பிடிப்பேன் என்றேன். கூட்டணி வேறு, கொள்கை வேறு. அந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் மதிக்க வேண்டியதை மதிப்பேன், பாராட்ட வேண்டியதை பாராட்டுவேன். இந்த பாலசுப்ரமணியம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை படித்துவிட்டு தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி பாலசுப்ரமணியத்துக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். இதையும் அமைச்சரிடம் சொன்னேன். இந்த பழமையான இவ்வளவு நாகரிகம் அடங்கியிருந்தது அல்லவா, அந்த சிறப்புக்குரிய பழைய தமிழகம், அது பெற்றிருந்த இலக்கியங்கள் எல்லாம் போய்விட்டனவே. தமிழ் தாத்தா ஊவேசா கண்டறிந்தவை எத்தனை? கடல்கள் என்று சொன்னால் நான் ஒவ்வொரு கடலாக பார்த்து கொண்டு வந்தேன். விவிலியத்தை பிரித்தால் பழைய ஏற்பாட்டில் மோசே அந்த எபிரேயர்களை அழைத்து கொண்டு போகிற பொழுது சிவந்த சமுத்திரம் செங்கடல் பிளந்ததாக நான் பழைய ஏற்பாட்டிலே படித்திருக்கிறேன். அந்த விவிலியத்தின் ஆதியாகமத்தில், அதனுடைய ஆதியாகம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனம், இந்த சித்தேம் பள்ளத்தாக்கு இந்த பகுதியில் உப்பு கடலுக்கு அருகிலே அங்கே நடைபெற்ற நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன. 4 மன்னர்கள் 5 மன்னர்களை எதிர்த்து யுத்தம் செய்தார்கள். அதில் சோதோம் என்கிறவனும் குரோமியோ என்கிற மன்னனும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெரும் குழிகளுக்குள் விழுந்து இறந்து போனார்கள். மற்றவர்கள் மலைக்கு ஓடி போனார்கள். இது திருக்குரான். நீங்கள் 114 அத்தியாயம் என்று கருதுகிறேன். கவிமாமணி அவர்களே, சரிதானா? ஏனென்றால் திருக்குரான் போன்றவற்றை சொல்லுகிற பொழுது ஒரு சிறு பிழை வந்து விட்டாலும் பெரும் தவறாகிவிடும் என்ற அச்சத்திலே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதில் 18ஆம் அத்தியாயத்தில் 9ஆம் வசனத்தில் இதே வருகிறது. ரெண்டும் ஏறத்தாழ இந்த 2 பிரிவினர் தானே. அங்கே உள்ள செய்தி இங்கேயும் வருகிறது. அந்த குகையும் அந்த குகையிலே கிடைத்த அந்த அட்டதனத்தையும் அந்த பொருளும் நம்முடைய சான்றுகளின்படி ஆச்சரியமான அளிக்கும் என்று கருதுகிறீர்களா? இது திருக்குரான் வசனம். இதில் என்னவென்றால்,
அங்கே சாவுக்கடல், டெட் சி. இந்த டெட் சி பகுதியில் தான் ஆபிரகாம் யுத்தம் செய்தான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. எலியாவின் கதை வருகிறது. இதுக்கு பெயர் சாவுக்கடல். அது முழுக்க 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 உப்பு கரைசலாக இருக்கிறது. அதனுடைய மினரல்ஸ் உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படும் என்கிறார்கள். இதில் என்ன செய்தி தெரியுமா? 1947ஆம் ஆண்டு இந்த குர்தாம், இந்த மலை பகுதியில் நதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சாவு கடல் பகுதியில் ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன் தன்னுடைய ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. இந்த ஆட்டை தேடிக்கொண்டு போகிறான். அப்பொழுது உசேன் மன்னர் ஜோர்டான் அரசனாக இருக்கிறார். கிழக்கு ஜெருசலேம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இந்த சிறுவன் இப்படி செல்லுகிற பொழுது அங்கே சிறு சிறு பெரிய குழிகள், குகைகளாக இருக்கின்றன. ஒரு குகையில் மண்பாண்டங்களாக இருக்கின்றன, பாண்டங்களாக இருக்கின்றன. அந்த பாண்டத்தில் தோலினால் இருக்கக்கூடிய சுருள்கள் இருக்கின்றன. இவன் 2 சுருள்களை எடுத்துக்கொண்டு போய், அவன் தந்தை செருப்பு தைக்கிற தொழிலாளி, தந்தை இடத்தில் கொண்டு போய் இந்த தோலிலான சுருளை கொடுக்கிறான். உடனே செருப்பு தைப்பதற்கு இந்த தோல் பயன்படும் என்று வேலையை ஆரம்பிக்க போன போது சில எழுத்துக்களை பார்க்கிறார், ஹிப்ரு எழுத்துக்கள். அவனுக்கு அது புரியாததால் அங்கே இருக்கக்கூடிய பழைய புத்தக கடைக்காரர், அவர் கிறிஸ்துவர், அவர் யூதர், அவரிடத்திலே, அந்த யூதர் அல்ல கிறிஸ்துவர், அவரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார், பழைய புத்தக கடைக்காரரிடம். அவருக்கு ஹிப்ரு மொழி தெரியும். உடனே அவர் இதை எடுத்துக்கொண்டு வர சொல்லி மறுநாள் தகப்பனும் மகனுமாக போய் அந்த குழியிலே இருக்கக்கூடிய மொத்த இந்த தோல் சுருள்களை கொண்டு போய் விடுகிறார்கள். சில தினார்களை கொடுத்து அவன் விலைக்கு வாங்கிக் கொள்ளுகிறார். அந்த புத்தக கடைக்காரன், பழைய புத்தக கடைக்காரன் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு அதை கொண்டு போய் கொடுத்து விடுகிறான். இந்த செய்தி வெளியே வருகிறது. இது 47 நடந்தது. இந்த செய்தி வெளியே வந்தவுடன் யூதர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே இதை கண்டறிய வேண்டும் என்கிறார்கள். ஜோர்டான் மன்னர் உசேன் ஒரு 3 மதங்களை சேர்ந்த குழுவை போட்டு நாம் கண்டறிவோம் என்கிற போது கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இபிரேய மொழியில் இருக்கிறது, எங்களுக்கு சொந்தம், இதில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார்கள். 5 ஆண்டுகள் செல்லுகின்றன. பிறகு அவர்கள் ஒரு குழு அமைக்கிறார்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள். அந்த குழுக்களின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அத்தனை குழிகளிலும் பள்ளங்களிலும் குகைகளிலும் இருக்கக்கூடிய 15,000 தோல் சுருள்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் யாரையும் படிக்க அனுமதிக்கவில்லை, கிறிஸ்தவர்களையும் படிக்க அனுமதிக்கவில்லை. 1993 இது எல்லோருக்கும் படிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற குரல் உலக அரங்கத்தில் எழுகிறது. 97 எழுகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் 99 என்று கருதுகிறேன், அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய நூலகத்துக்கு அவற்றை அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த நூலகத்துக்கு தலைவராக ஐஸ்மேன் என்பவர் வருகிறார். அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். அவர் இந்த தோற்சுருட்களிலே இருப்பவற்றை படிக்க முயன்று அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர். இந்த சுருள்களை படித்தது உண்மைகளை சொல்லுகிறார். இது சரித்திரம். ஆக அங்கே புதைந்து கிடந்த அந்த தோல் சுருள்களில் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பொக்கிஷங்கள் இன்றைக்கு எடுக்கப்பட்டு விட்டன. அதைவிட எவ்வளவு நம்முடைய பொக்கிஷங்கள், கருவூலங்கள் நெஞ்ச வெடித்து விடும் போல் இருக்கிறது. நான் கடந்த காலத்துக்கு கூட செல்ல விரும்பவில்லை. 7ஆம் நூற்றாண்டுக்கு வருகிறேன், தேவார மூவர் காலத்துக்கு வருகிறேன். திருநாவுக்கரசர் அப்பரடிகள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னாலே வீர முழக்கமிட்ட அப்பரடிகள் 49,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார். ஒரு பதிகம் 10 பாட்டு. 4,90,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். திருஞான சம்பந்தர், தமிழ்ஞான சம்பந்தர் 16,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார். 1,60,000 பாடல்கள். சம்பந்தமூர்த்தி அவர் 3,000
ஆம், 3800 38,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார். 3,80,000 பாடல்கள், 10,30,000 பாடல்கள் இந்த தேவார மூவர்கள் பாடியிருக்கிறார்கள். நான் கற்பனையாக சொல்லவில்லை. திருமுறை கண்ட புராணத்தில் செய்யுளில் இருந்த வார்த்தைகள் அத்தனையும் இருக்கிறது. நான் சொன்ன சொற்கள் அனைத்தும் இருக்கிறது, எண்ணிக்கையும் இருக்கிறது திருமுறை கண்ட புராணத்திலே. இந்த தேவார மூவர்கள் 10,30,000 பாடல்கள் பாடினார்களே, நமக்கு கிடைத்த பாடல்கள் 7,910 பாடல்கள் தான் தமிழர்களுக்கு கிடைத்தன. 10,22,900 பாடல்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை. இவையும் கூட போயிருக்கும். தில்லையிலே நடராசன் ஆலயத்திலே சேக்கிழார் பெருமான் பெருமை சேர்த்து கொடுத்தாரே, மாணிக்க வாசகர் போய் பாடினாரே, அந்த தில்லையிலே சிதம்பரத்திலே இதை கருவறையில் பூட்டி வைப்பதை போல அத்தனை ஏடுகளையும் பூட்டி வைத்து விட்டார்கள். ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் ராசராசேஸ்வரம் கோயில் எழுப்பினானே, ராசராஜ சோழன் அவன் வருகிறான். அவன் அந்த கருவறையை திறந்து தேவார மூவர்கள் எழுதிய பாடல்களை எடுக்க வேண்டும் ஏடுகள் என்கிற போது அந்த மூவர் வந்துதான் இதை திறக்க முடியும் என்று தில்லை வாழ் அந்தணர்கள் வந்து தடுக்கிறார்கள். தேவார மூவர்கள் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சம்பந்தமூர்த்தி மூவர் வந்தால் தான் இதை திறக்க முடியும். அப்படியே ஆகட்டும் என்கிறான் பெருவேந்தன் ராசராச சோழன். மூவர் திருவேணிகளை பொன்னால் செய்து கொண்டு வருகிறார். மூவர் திருவேணி வந்தவுடன் திறக்க சொல்லுகிறார். அந்த ஏடுகள் அப்படியே நொறுங்கி போய்விடும் என்று எண்ணெயை கொட்ட சொல்லுகிறான். அந்த இடத்திலே எண்ணெயை கொட்ட சொல்லுகிறான். அப்பொழுதுதான் ஏடுகள் நொறுங்காமல் கிடைக்கும் என்று. இவை போக எத்தனை ஆயிரம் ஏடுகளை தீயிலே வேள்வி செய்கிறோம் என்று, ஆகுதி செய்கிறோம் என்று அள்ளி கொட்டினார்கள். என் ஊருக்கு 8 கல் தொலைவில் இருக்கிற கலிபுரமந்தநல்லூரில், பாண்டிய மன்னன் ஆலயம் எழுப்பிய கலிபுரமந்தநல்லூரில் இப்படி ஆயிரக்கணக்கான ஏடுகள் நெருப்பிலே ஆகுதி செய்யப்பட்டார் என்று கேள்விப்பட்ட அந்த இடத்திலேயே தலையில் அடித்துக் கொண்டு மார்பில் அடித்துக் கொண்டு அழுதார் தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள். முல்லைப்பாட்டு கிடைக்கவில்லை என்று தேடி அவருக்கு அவர் தாமிரபரணி கரையிலே ஒவ்வொரு ஊராக போய் சென்று அதற்கு பிறகு அவருக்கு கடைசியில் நிலவில் மலர்ந்த முல்லை என்பார். அதை பார்த்த உடனே புறநானூற்றிலே 400 பாட்டு தானே, 267வது பாட்டு கிடையாது, 268வது பாட்டு கிடையாது, 10 முதல் 10 கிடையாது, கடைசி 10 கிடையாது. 7ஆம் நூற்றாண்டிலேயே இத்தனை இழந்திருக்கிறோம் என்றால் 5000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியம் ஏறத்தாழ 44 இலக்கண நூல்களை நாம் இழந்திருக்கிறோம், அழிந்திருக்கின்றன. 44 இலக்கண நூல்கள், ராஜராசேஸ்வரம் உள்ளிட்ட 24 நாடக காப்பியங்கள் நாம் இழந்திருக்கிறோம். இசை நூல்கள் 10 நூல்களை இழந்திருக்கிறோம். பஞ்சமரபு ஒன்றுதான் கிடைத்தது. இழந்தது அதிகம். உலகத்திலேயே தமிழர்களுக்கு நிகராக இலக்கியங்களை தந்தவர்கள் எவருமே கிடையாது. இந்த மொழிக்கு நிகரான மொழி உலகில் தற்பெருமை அல்ல. இதை ஆல்பர்ட் சுவிசர் சொல்லி இருக்கிறார். சிப்பிக்குள் கடலை அடக்கலாம், திருக்குறளுக்குள் 7 உலகத்தையும் அடக்கலாம். அதனால் தான் குணங்குடி மஸ்தான் சூபி கவிஞர், இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்த குணங்குடி மஸ்தான் அழகாக சொன்னார், அண்டகோடி அனைத்தும் பந்தன கைக்குள் ஆட்டி விளையாட வல்லீர். பந்தன கைக்குள் அண்டகோடி 7 பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். அகிலம் ஓர் 7 அகிலம் 7 உலகத்தை அகிலம் ஓர் 7 ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர். அடுத்து சொல்லுகிறார், கண்டித்த கடுகில் கடுக உடைச்சி கண்டித்த கடுகினுள் கடல் 7 புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். இடைக்காடர் சொன்னார், கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்றார். அதையே ஔவையார் சொன்னார், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்றார். இதற்கு நிகரான மொழி எதுவுமே இல்லை.
அதிலே திருவள்ளுவ மாலையில் ஒரு பாடல் இருக்கிறது. மாலும் குரலாய் வளர்ந்து 2 மானணியால் ஞானம் முழுவதும் அளந்தான். மாலும் குரலாய் வளர்ந்து 2 தன் மானடியால் ஞாலம் முழுவதும் வளர்ந்தான். வள்ளுவர்தம் ஈரடியால் உலகத்தார் உள்ளத்தையெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. எண்ண அலைகள் அண்ட சராசரங்களை கடந்து செல்லக்கூடியவை, 7 உலகம் கடந்து செல்லக்கூடியவை, 7 கடல் கடந்து செல்லக்கூடியவை. இந்த நினைத்த நேரத்தில் விண்ணின் தொலைவரையே இந்த வினாடியில் சிந்திக்கக்கூடியவை அனைத்தையும் அளந்தார் வள்ளுவர். அவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் இழந்தது அதிகம். கடலால் கடல்கோள் அளித்தது, அறியாமையினால் வடவாரியம் அங்கு புகுந்ததற்கு பிறகு ஆகுதி செய்கிறோம் என்று நெருப்பிலே அள்ளி போட்டதால் நம் இலக்கியங்களை இழந்தோம். இருக்கின்ற இலக்கியங்கள், அது காட்டுகின்ற நெறிகள். அதாவது ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் மெய்சிலிர்த்து போய்விட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்பு ஈரோட்டில் எங்கள் கழக சகோதரன் முருகனுடைய இல்ல திருமண வரவேற்புக்கு போகிற போது என் சகோதரன் கணேசமூர்த்தி சொன்னார், இது காலிங்கராயன் கால்வாய்க்கரை பாருங்கள், பட்டு போய் கிடக்கிறது எங்கள் நிலம். 16,000 ஏக்கர் செழுமை பெற்று பாசன வசதி பெற்றிருந்த இந்த இடம் பட்டு போய் கிடக்கிறது என்று சொல்லிவிட்டு காலிங்கராயன் கால்வாயின் செருப்பை பற்றி சொன்னார். நான் வேதனைப்பட்டேன். நதிகள் இழந்தோம், நதிநீர் உரிமையை இழந்தோம். பால் மடி, பசுவின் மடி, அதுதான் இந்த மணல். 1000 ஆண்டுகளாக தண்ணீரை சேமித்து சேமித்து வைத்து இது பால் மடி, தமிழ் மண்ணினுடைய நதிநீர் மடி. இதை அறுத்து விட்டோமே. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மணல் நீரை சுமந்து சுமந்து தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்ற மணற்கேணியை நான் அரசியல் பேச அடியோடு சுரண்டி எடுத்து விட்டோமே. மேகதாட்டிலே அணைகட்டாதே என்று அலறுகிறேன். அணைகட்டுவதற்கு மணல் என் தாயகம் தமிழ்நாட்டிலிருந்து போகிறது என்கிற போது என் இருதயம் வெடிக்காதா என்ன? ஆகவே இவ்வளவு இழப்புகள், இத்தகைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தமிழகத்தினுடைய இந்த செழுமையை நினைத்து எல்லாம் இழந்து விடுவோமோ என்று கருதுகிற நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது சொன்னார்கள் ஐயா அவர்கள், காலிங்கராயன் கால்வாய் வெட்டினார். அப்பொழுது சிலர் தன்னுடைய நிலங்களுக்கு, தன்னுடைய நஞ்சை நிலங்களுக்கு தண்ணீரை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த காலிங்கராயன் கால்வாய் வெட்டுகிறான் என்று அவன் மீது அவதூறு வீசினார்கள். ஐயா, உங்ககிட்ட நான் சொல்லல, இப்ப சொல்றேன். நான் என்னால எந்த சின்ன பணி அப்பப்ப செய்யறேன். என் மீது கடுமையான கணைகள் வீசப்படுகின்றன, நச்சு கணைகள், சேறு வீசப்படுகிறது என் மீது இழிவான சொற்கள் வீசப்படுகின்றன. அவையெல்லாம் தாங்குகிற பக்குவத்தை பெற்று எவ்வளவோ நாட்களாயிற்று. எனக்கு யார் மீதும் ஆத்திரம் வருவதில்லை. அவர்கள் என்னை என்ன நிந்தித்தாலும் சமூக வலைதளங்களில் நான் கடுமையாக நிந்திக்கப்படுகிறேன், இழிவுபடுத்தப்படுகிறேன். என் பெற்ற தாயை கூட, என் தாய் தான் எனக்கு தெய்வம், என் தாயையும் குறித்து நான் இழிவுபடுத்தப்படுகிறேன். ஆனால் பொது வாழ்வில் வந்ததனால் நான் அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறேன். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆபிரகாம் லிங்கனுடைய அருங்காட்சியகத்தை நான் அமெரிக்க நாட்டிலே சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் போய் விஸ்வநாதனோடு ஒரு பார்த்தபோது, ஸ்பிரிங்ஃபீல்டில் அவர் கடைசியாக ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு இருந்து வழக்கறிஞர் பணியாற்றிய அந்த ஸ்பிரிங்ஃபீல்டில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு அருங்காட்சியகம் கட்டியிருக்கிறார்கள். அதில் அந்த மரக்குடில் கூட கிடையாது. அந்த ஏழையான அந்த குடிசை வீட்டிலே குளிர் கூட பெற்ற தாய்க்கு கல்லறை கட்ட முடியாமல் மண்ணை குவித்து வைத்தான் ஆபிரகாம் லிங்கன். அதனால்தான் இந்த ஷார்ட் அண்ட் சிம்பிள் அனாலிசிஸ் ஆஃப் த புவர்னு எழுதினான் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு. அதிலே இருந்து அவன் வளர்ச்சியை வரிசையாக அந்த அருங்காட்சியகத்தில் விவரித்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு பெரிய கண்ணாடி அறை இருக்கிறது. அந்த அறைக்குள் ஆபிரகாம் லிங்கனை பற்றி எவ்வளவு இழிவுபடுத்தப்பட்ட கருத்து படங்களும் விமர்சனங்களும் வந்துடுமோ எல்லாவற்றையும் கண்ணாடி பிழையிலே வைத்திருக்கிறார்கள்.
கெட்டிஸ்பர்க் பேச்சுத்தானே சிறந்த பேச்சு என்று சொல்லுகிறோம், அந்த 2.5 நிமிட பேச்சை. அதை போல பயனற்ற பேச்சை எவனும் பேச முடியாது என்று சிகாகோ ட்ரிபியூன் எழுதியிருக்கிறது. உருப்படாத பேச்சு என்று முள்ளம் பன்றியாக போட்டிருக்கிறான் ஆபிரகாம் லிங்கனை. முள்ளம்மணியாவே போட்டிருக்கிறான். ஆபிரகாம் லிங்கன் அவன் விண்ணளவு உயர்ந்தவன், நான் அற்ப மனிதன். அவனே அதை தாங்கிக் கொண்டானே. நம்ம பற்றி சொன்னா என்ன? அப்பதான் நினைச்சேன், காலிங்கராயன் கால்வாய் வெட்டியது இந்த கொங்கு மண்டலத்தை வாழ வைப்பதற்காக என்கிற நேரத்தில் அவன் சொந்த நிலத்துக்கு தண்ணீர் கொண்டு போவதற்காக இந்த கால்வாய் வெட்டுகிறான் என்ற அவச்சொல் வந்த காரணத்தால் அவன் ஒரு சபதம் செய்தான். நானோ என் குடும்பமோ என் பாரம்பரியமோ இந்த காலிங்கராயன் கால்வாயிலிருந்து குடிப்பதற்கு கூட ஒரு குவளை தண்ணீர் நாங்கள் பருக மாட்டோம் என்று சத்தியம் செய்தான். அந்த வழியில் வந்த கொடி வழியில் வந்தவர்தான் அவர், நம்முடைய புரட்சி தமிழன், தமிழினருமிக்க நடிகர் சத்யராஜ் அந்த பாரம்பரியத்திலே வந்தவர் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் மெய்சிலிர்த்து போய்விட்டேன். அப்போ அந்த காலிங்கராயனுடைய மான உணர்வு, இந்த கால்வாய் எனக்காக அல்ல, ஊருக்காக, மக்களுக்காக, ஆனால் இது எனக்காக என்று பழி சுமத்தப்பட்டதால் என் பாரம்பரியமும் சரி, தலைமுறை தலைமுறையாக சந்ததிகளும் ஒரு குவளை தண்ணீர் கூட அதை குடிக்க மாட்டோம், விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். எனக்கு உமர் நினைவுக்கு வருகிறார். இதை சொன்ன உடனே பேரரசர்களிலேயே சிறந்தவர் என்று மகாத்மா காந்தியால் புகழப்பட்டவர் உமர், கலிஃபா உமர். அவருக்கு நிகரான நேர்மையான ஆட்சி எங்கும் நடக்கவில்லை என்று அண்ணல் காந்தியார் சொல்கிறார் கலிஃபா உமரை பற்றி. ஒரு செய்தி, நடுச்சாம நேரம், நகரமே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மதினா நகரமே உறக்கத்தில் இருக்கிறது. நகர்பலம் வருகிறார் சக்கரவர்த்தி உமர், கலிஃபா உமர். அந்த ஊரின் நகரத்தின் ஒதுக்குப்புறத்திலே ஒரு இடத்திலே ஒரு சிறிய குடிசையிலே வெளிச்சம் தெரிகிறது. அந்த வெளிச்சம் தருகிற இடத்துக்கு போகிறார். ஒருவர் கவலையோடு தலைகவிழ்ந்து கவலையோடு அமர்ந்திருக்கிறார். இவர் போய் அவருக்கு சலாம் சொல்லுகிறார். அவர் பதில் சலாம் சொல்லவில்லை. இரண்டாவது சலாம் சொல்லுகிறார், பதில் சலாம் சொல்லவில்லை. மூன்றாவது முறை சலாம் வைத்த போது பக்கத்தில் இருக்கிற உடைவாளை எடுத்து, அடே நீ பிச்சைக்காரனா அல்லது கொள்ளைக்காரனா சொல், வழிப்பறிக்காரனா சொல் என்கிறார். இல்லையா, நான் அந்த வழியா வந்தேன், நீங்க கவலையா உட்கார்ந்து இருக்கிறது வெளிச்சத்துல பார்த்தேன், அதான் என்னன்னு கேட்க வந்தேன். கேட்கிறது, உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் கூக்குரல் கேட்கிறது, பலத்த அழுகுரல் கூக்குரல் கேட்கிறது. பதறி போனவராக உமர் கேட்கிறார், என்னையா சத்தம்? என் மனைவியின் சத்தம். எங்க என்ன? அவள் பிரசவ வேதனை. நாங்கள் இந்த நகரத்துக்கு பிழைப்பு தேடி வந்தோம். வந்த இடத்திலே அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு விட்டது. இந்த குடிசையின் உட்பகுதியிலே அவள் இருக்கிறாள் என்றவுடன் உமர் பதறியவராக, நான் போய் மருத்துவச்சியை அழைத்து வருகிறேன் என்கிறார். வேண்டாங்க வேண்டாங்க, மருத்துவச்சிக்கு காசு கொடுக்க எங்ககிட்ட பணம் இல்லை. இல்ல, நான் அழைத்து வருகிற மருத்துவச்சி பணம் கேட்க மாட்டார் என்று ஒரு பதிலும் சொல்லாமல் ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு போகிறார். அவர் சாப்பிடவில்லை. இரவு நகர்வலம் முடிந்துதான் வீட்டிலே வந்து சாப்பிட வேண்டும். சொற்ப உணவு அங்கே இருக்கிறது. மனைவி, சாப்பிடுறீங்களா? இல்ல, அந்த சாப்பாடு வேறொருத்தருக்கு கொடுக்கணும், பசியோடு இருக்கிறவருக்கு. அப்ப பால் சாப்பிடுங்களா? இல்ல, அந்த பால் இன்னொருவருக்கு பயன்படும், நீ உடனே புறப்படு. ஒட்டகத்துல போவோம், சீக்கிரம் போகணும். ஒட்டகத்தில் மனைவியை ஏற்றி கொண்டு அந்த குடிசை நோக்கி செல்லுகிறார். போய் இறங்கியவுடன் அந்த பெரியவரிடம், மருத்துவச்சி வந்திருக்காங்க, உள்ள போக சொல்றேன் மருத்துவச்சி. இவர் மனைவி உள்ளே போகிறார் பிரசவம் பார்க்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வழிபோக்கர் கேட்கிறார், இந்த ஊர்ல அதிபராக இருக்கிறாரே கலிஃபா உமர், அவர் ரொம்ப ஒரு கராரான ஆசாமியோ, ஒரு மாதிரி கண்டிப்பானவரோ? அது அவரவர்கள் கருத்தை பொறுத்தது. ரொம்ப பணம் சம்பாதிச்சாரோ? ரொம்ப பணம் சம்பாதிச்சிருப்பாரோ? நாங்கள் பணம் சம்பாதிப்பவரை கலிஃபாக்களாக நாங்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளே இருந்து, உங்கள் நண்பருக்கு சொல்லுங்கள், ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி வருகிறது. மன்னரே, ஜனாதிபதி அவர்களே, அதிபர் அவர்களே,
உங்கள் நண்பருக்கு சொல்லுங்கள், ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. பதறியவராக, சர்வாங்கமும் நடுங்கியவராக அந்த வழிபோக்கர், ஐயா நீங்கள் தான் அதிபர் உமரா என்று காலில் விழப் போகிறார். தடுக்கிறார். அந்த பால், கொண்டு வந்த பாலை அங்க கொடுத்திருக்கிறாங்க. இதை நான் படித்த போது நான் நினைத்தேன், பொது வாழ்வில் அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும் என்று ஊரெல்லாம் பேசு என்று சொன்னீர்களே, காளிங்கராயன் எந்த உணர்வோடு அன்றைக்கு வாழ்ந்தானோ அதை போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறீர்கள். இப்படி எண்ணற்ற செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இந்த வாணியம்பாடி தமிழ் உணர்வும் மான உணர்வும் மிக்க மண்ணிலே திப்பு சுல்தான் நிகழ்ச்சியை கொண்டு வந்து நான் நடத்தினேன். என் சகோதரர் நாசிர் கான் அவர்கள் திப்பு சுல்தானுடைய கொள்ளுப்பேரனுக்கு கொள்ளுப்பேரனை இங்கே அழைத்து கொண்டு வந்து சிறப்பு செய்தார். வீரத்தாய் வேலு நாச்சியார் நாட்டிய நாடகத்தை இங்கே கொண்டு வந்து நாங்கள் நடத்தினோம். காரணம், வேலு நாச்சியார் மரவர் குலத்தைச் சேர்ந்தவள். ஹைதர் அலி இஸ்லாமியர், அவர்தான் 12 பீரங்கிகளையும் 5000 குதிரைப்படை வீரர்களையும் அனுப்பி வைக்கிறார் வேலு நாச்சியாருக்கு. விருப்பாச்சி கோபாலநாயக்கர் அரண்மனையில் இருந்துதான் ஹைதர் அலியை சந்திக்க திண்டுக்கல் வருகிறார் வேலு நாச்சியார். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த உடையாள், அவர் உயிரை வழியை காப்பாற்ற தன் தலை வெட்டப்பட்டு சாகிறாள். குயிலி, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்த குயிலி தன்னையே நெருப்பிலே குதித்து ஆயுதச்சாலையை அளிக்கிறாள். சாதிமத ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக வீரத்தாய் வேலுநாச்சியார் நாட்டிய நாடகத்தை இந்த வாணியம்பாடியிலே கொண்டு வந்து நாங்கள் நடத்தினோம். இனம் நாதியற்று கிடக்கிறது. தமிழனுக்கென்று ஒரு தேசம் இல்லை. நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய வரலாறு பழம்பெருமை பேசுவதற்காக அல்ல. நாம் உலகத்தில் எத்தகைய அறவாழ்வு வாழ்ந்தோம், மரவாழ்வு வாழ்ந்தோம், எவ்வளவு நெறியோடு வாழ்ந்தோம், புகழோடு வாழ்ந்தோம், கடல் கடந்த நாடுகளுக்கு சென்றோம், வென்றோம். அடிமைப்படுத்த அல்ல. எல்லாம் இருந்து எல்லாம் இழந்து போகிற நிலைமையிலே தமிழனுக்கென்று ஒரு தேசம் இருக்குமானா, தமிழனுக்கு உலகிலே ஒரு துன்பமே, உலகத்தில் அத்தனை நாடுகளில் அங்கே குரல் ஐநா மன்றத்தில் ஒலிக்கும், ஜெனீவாவில் ஒலிக்குமே, ஏன் இல்லை? நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரன் முப்படைகளை நிர்மாணித்து தமிழீழ தேசத்தை கட்டி அமைத்திருந்தார். அங்கே பாவை மன்றத்திலே சொன்ன நீதி அங்கே இருந்தது. கற்பழிப்பு கிடையாது, விபச்சாரம் கிடையாது, மது கிடையாது. கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே தமிழ் சொற்கள், நுண்ணிய தமிழ் சொற்கள், அழகான தமிழ் சொற்களை பயன்படுத்தினார்கள். கணினி ஆய்வுக்கு தமிழை பயன்படுத்தினார்கள். ஒவ்வொரு துறையும் தமிழை கொண்டு வந்தார்கள். அந்த ஈழ தேசம் அமைந்திருந்தால் உலகத்தில் எல்லா விதத்திலும் வல்லமை பெற்ற ஒரு கடற்படையும், அதே நேரத்தில் ஒரு உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக பழந்தமிழரை நினைவூட்டுகிற ஒரு அரசு அமைந்திருக்கும். அழிக்கப்பட்டு விட்டதே, நாசமாக்கப்பட்டு விட்டதே, அழிந்து விடாது. கொட்டப்பட்ட குருதியும், சிந்தப்பட்ட இரத்த துளிகளும், தரப்பட்ட உயிர்களும் எந்த லட்சியத்துக்காகவோ அதை அழிந்து விடாது. ஏனெனில் கடல் படை என்று சொன்னீர்கள். கடலில் 6000 டன் எடையுள்ள கப்பல், சிங்களவனுடைய போர்க்கப்பல் நிற்கிறது, வெளிநாட்டிலே வாங்கிய கப்பல். அந்த கப்பலை அழிப்பதற்கு அங்கேற்கண்ணி என்கின்ற வீரமகள் போகிறாள். 6000 டன் உள்ள எடை, ஒரு 50 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு நீந்தி போகிறாள். 30 கிலோ நீந்துகிறாள். அதற்கு முன்பு கடைசியாக 3 வருஷம் கழிச்சு அம்மாவை பார்க்கிறா, தாயை பார்க்கிறா, கட்டி பிடிச்சுக்கிறா. நல்லா இருக்கியா அம்மா? தலைவர் நல்லா இருக்காரா கேட்கிறான். எப்பம்மா வருவ? நான் காற்றோட போயிருவோம்மா. அவ சொல்றா, நான் காற்றோட போயிருவோம்மா. அவளுக்கு புரியல, அம்மாவுக்கு, தாய்க்கு புரியல. கடலோடு மோதுகிறாள். 6000 டன் எடையுள்ள கப்பல் தூள் தூளாக தீப்பிடிச்சு எரிகிறது வானலாவ. கரையிலே இருந்த கரும்புலி பெண்கள் அழுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவ சொன்னா, நல்லூர் கந்தசாமி கோயில்ல திருவிழா நடக்கிற அன்னைக்கு தான் கப்பலை நான் உடைக்கணும். ஏன் என்று கேட்கிறார்கள். என் தாய் ஏழை. நான் இறந்த பிறகு துக்கம் கேட்க என் வீட்டுக்கு வருவார்கள். அவர்களுக்கு சோறு போட என் தாய்க்கு காசு இருக்காது. நல்லூர் கந்தசாமி கோயில் திருவிழா நேரத்தில் கச்சான் விற்று அவளுக்கு காசு கிடைக்கும், கடலம் டாய் மாதிரி.
அந்த காசிலே வருகிறவர்களுக்கு துக்கம் கேட்டு வருகிறவர்களுக்கு அவள் சமைத்து போட முடியும். அந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த கப்பலை தகர்ப்பதற்கு போகிறேன் என்று போய் அழிந்தாள். இது வரலாறு, உண்மை. நாவாய்கள் சென்றன. அதற்கு பிறகு நம்முடைய வீர சிதம்பரம் தான் கப்பல் ஓட்டினார், சுதேசி கப்பல். இந்த கடல் அலைகளோடு நம் வாழ்வு கரைந்தது. இந்த கடல் அலைகளிலே தமிழர்களின் ரத்தம் இருக்கிறது. கடல் நீர் உப்பாக இருப்பதற்கு கண்ணீர் என்றார் அண்ணா, அது ரத்தம் கலந்திருக்கிறது. சிப்பிக்குள் கடல் என்றார், தமிழர் வாழ்வுக்குள் கடல் இருக்கிறது, தமிழ் இலக்கியத்துக்குள் கடல் இருக்கிறது. கடலையும் அடக்கக்கூடிய ஆற்றல், அதை அடக்கி அவ்வளவு உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல், அதற்குத்தான் கண்டித்த கடுகை என்று குணங்குடி மஸ்தான் சொன்னார். அணுவை துளைத்து என்று ஔவையார் சொன்னார். ஆக சிப்பிக்குள் கடல், கடலுக்குள் தமிழ் இலக்கியங்கள் அழிந்தன. அந்த கடல் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. இன்னொரு கடல்கோள் வந்தால் அழிவு ஏற்படலாம், சுனாமி வந்ததை போல. ஆனால் வராது. தமிழர் வாழ்வு செழிக்கும். இந்த முத்தமிழ் பந்தத்தின் வெள்ளி விழா அது பொன் விழாவாக, வைர விழாவாக, பவள விழாவாக, நூற்றாண்டு விழாவாக தமிழ் பணி செய்யட்டும். ஒவ்வொரு விழாவிலும் ஐயா சிலம்பொலியாரின் சிலம்பு குரல் ஒலிக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.